எங்கடா அந்த சில்லு சுத்திட்டே இருக்குது? ஆமாண்டா, நெட்வொர்க்கே கிடைக்காம தலையே வெடிக்கிற மாதிரி இருக்கு. உனக்காவது தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு, எனக்கு இதயமே வெடிச்சிடு போல இருக்கு. ஏம்மா ஏன்பா பார்த்தா படிக்கிற பசங்க மாதிரி இருக்கீங்க, இப்படி வீணா நேரத்தை கழிக்கிறீங்களே? ஹே ஓல்டு மேன், யார் வீணா நேரத்தை கழிக்கிறாங்க? நாங்க கேமு சேட்டிங்னு பிஸியா இருக்கிறோம். யோ பெருசு, வேலையை பார்த்துட்டு போவியா? டேய், பெரியவங்களை அப்படி பேசாதடா. அந்த கிழவன் சொன்னா கேட்க மாட்டான். போயா போயா. இந்த டப்பாவை வச்சு விளையாடுனா சோம்பேறித்தனம் தான்ப்பா வரும். மைதானத்துல போய் விளையாடுங்கப்பா, உடம்பும் மூளையும் சுறுசுறுப்பா. போங்கப்பா, போங்க போங்க. முதல்ல நீங்க போங்கப்பா, போங்க போங்க. வந்துட்டார் பெருசா பேசுறதுக்கு. சரி சரி, இந்த மரத்துக்கு கீழே உட்காராதீங்கப்பா. அந்த கிளை ரொம்ப மோசமா இருக்கிறது போல இருக்கு. வேற எங்காச்சும் போயிருங்கப்பா. டேய், நம்மளை கிளப்பி விடுறதுக்கு இந்த பெருசு ஐடியா பண்ணுதுடா. யோ பெருசு, போறியா இல்ல பார்சல் பண்ணி அனுப்பிவிடவா? சொந்த புத்தி தான் இல்லைன்னு பார்த்தா சொல் புத்தி கேட்கறதா இல்லை. கடவுள் தான் உங்களை காப்பாற்றணும். இந்த காலத்து பசங்க பெரியவங்க சொல்றதை எங்க கேட்கறாங்க? சேதி சொல்ல வந்த அண்ணே அண்ணே, உங்கள் சேதி என்ன என்று சொல்லுங்கண்ணே. சேதி சொல்ல வந்த அண்ணே அண்ணே, உங்கள் சேதி என்ன என்று சொல்லுங்கண்ணே. ஜாலியாக போற நேரம் பண்ணு, ஜாலியாக போற நேரம் பண்ணு. சக்கன வந்து சரியானே. விளையாட்டு பருவம் நவீனாவதோ, பெரியோரை மதியாமல் போவதோ. முதியோர்கள் சொல்லத்தானே தட்டாதீங்க, அட கண்டபடி காலை எங்கும் வைக்காதீங்க, அட கண்டபடி காலை எங்கும் வைக்காதீங்க. என்ன மூத்தவங்களோட உறவாடத்தா? ஓ, ஃப்ரெண்ட்ஷிப்பா? ஃபேஸ்புக்கு, வாட்ஸ்அப்பு, ட்விட்டர், நாங்கெல்லாம் வேற லெவல்ல போயிட்டு இருக்கிறோம். இவரு என்னடான்னா கிழவன் கிழவிகளை மதிக்கணுமா மிதிக்கணுமான்னு. பெற்றோர்கள் முதியோர்கள் என்ற வார்த்தையை கேட்டால் எரிச்சலா இருக்கு. நாளைக்கு சாவு போறவங்கள்ட்ட போய் நட்பு வச்சுக்கணுமா? நட்பு என்னப்பா சொன்னேன்? நாளைக்கு சாக போறவங்களா? பழுத்த இலையை கண்டு பச்சை இலையும் சிரிச்சுதான், பச்சை இலையும் ஒரு நாள் பழுத்த தலையில் விழுந்துச்சா. அடுத்த இலை இதையும் பார்த்து விழுந்து விழுந்து சிரிச்சுதான். அதையும் போல ஒன்னை இப்போ நான் பார்த்து சிரிக்கிறேன். சிரிப்பை நிறுத்துறீங்களா? எங்களை பார்த்தா எப்படி தெரியுது? ஐயோ, நல்ல வேலை தப்பிச்சோம். எனக்கு தெரியும், இந்த மரம் ரொம்ப வீக்கான மரம். முதல்ல சொன்னேன், யாரும் கேட்கல. ஆமா, நம்பவே முடியலையப்பா. என்ன பாய்வு, மூத்தோர்கள் சொல்லும் போது ஏற்க மறக்குது. பட்டம் பறந்தாலே புத்தி உரைக்குது. தப்புதாங்க, அந்த பெரியவர் சொல்லும் போது உதாசனப்படுத்திட்டோம். இப்பதாங்க புரியுது. ஆமா, அது தப்பு இல்லையா? பெரியவங்களை மதிக்கணும் இல்லையா? அது சரி, அந்த பெரியவருக்கு மட்டும் எப்படி தெரியும் இந்த கிளை உடஞ்சி விடுவோம்ட்டு? அதுதான்ப்பா அனுபவ அறிவு. அனுபவ அறிவு அள்ளி தந்திடுமார்கள் சொல்லி கேட்டு நடக்காம
வாழ்க்கையிலையும் ஏராளமான துன்ப கிளைகள் நம்ம மேல புரிஞ்சு விடுது. காரணம் வழிகாட்டும் மூத்தோர்களை நம்ம பக்கத்துல வச்சுக்காததுதான். ஐயா, எங்களை மன்னிச்சிருங்க ஐயா. அண்ணன் இனிமே பெரியவர்களை கேலி கிண்டலே பண்ண மாட்டேன்னு. ஆமா, இதத்தான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கிறேன். யாரும் கேட்ட பாடில்லை. தம்பிகளா, பெற்றோர்களுக்கும் முதியோர்களுக்கும் இன்றைக்கு நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதுதான் நாளைக்கு உங்களுக்கு திருப்பி கிடைக்கும். தனக்கு தனக்கென்று எதையும் வைக்காமல் உனக்கென்று உழைத்த உள்ளங்களை காக்காமல் போவாயோ? தனக்கென்று உனக்கென்று வரும்போது நீயும் தான் வேதனை அடைவாயோ? நீயும் தான் வேதனை அடைவாயோ? இளையோர்களே, நீங்க இளமையில எதை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் முதுமையில அறுவடை செய்ய முடியும். சரியா சொன்னீங்க அண்ணே. இனி எங்க வாழ்க்கையில மூத்தவர்களை மதிச்சு நடப்போம். அப்பாடா, இப்பவாது உங்களுக்கு புத்தி வந்துச்சே.